தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. திருத்தணி, பூந்தமல்லி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வீடு வீடாக சென்று மக்களிடம் 34 கேள்விகளுக்கான பதில்களை பதிவு செய்யும் கணக்கீட்டாளர்கள். பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என டிடிவி தினகரன் கருத்து. 2026 தேர்தலுக்கு பின் அதிமுகவினர் உண்மையை உணர்வார்கள் என்றும் பேட்டி. அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு புகார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திருப்போரூரில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலிருந்து கருப்பு பெட்டி மீட்பு. 15 அடி பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். தேர்தல் ஆணையம் தன்னை அங்கீகரித்ததாக அன்புமணி கூறி வரும் நிலையில் வழக்கறிஞர்களுடன் ராமதாஸ் ஆலோசனை. உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக ஆலோசனை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் சவரனுக்கு 2,800 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 175 ரூபாய்க்கு விற்பனை. பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்களை காட்டுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்றும் கருத்து. பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நிதிஷை சந்தித்தார் சிராக் பாஸ்வான். நிதிஷ் முதல்வராக ஆதரவு தெரிவித்த நிலையில் சந்திப்பு. காங்கேயம் அருகே பார் உரிமையாளரை தாக்கிய வழக்கில் பாஜக மாவட்ட செயலாளர் கைது. மைசூர் அருகே பதுங்கியிருந்தவரை பிடித்தது தனிப்படை. ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம். புதிய இயக்குநர்களும் வாய்ப்புள்ளதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. மறைந்த திரைப்பட இயக்குனர் வி. சேகர் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. நாளை சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படுவார் என தகவல். சேகருக்குன்னு ஒரு கனவு இருந்தது. அது சினிமாங்கிறது மேலோட்டமாக இருந்தால் கூட உள்ளூரை ஒரு சமூக பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் இருந்தது. பேசிக்காக ஒரு கம்யூனிசம் இது எல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால் கூடங்குளம் அருகே சாலையோரத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 60க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பினர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் முதன்முறையாக போன்சாய் மரங்கள் வளர்ப்பு. கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்கு கண்ணாடி மாளிகையில் காட்சிக்கு வைக்க திட்டம். திருச்செந்தூர் கோவில் அருகே கடற்கரையில் கரையொதுங்கும் கடல் பாசிகள். கடல் பாசிகளை கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்த சிறுவர் சிறுமிகள்.
42 பந்துகளில் 11 பவுண்டரி 15 சிக்சர்கள் விளாசிய வைபவ் சூரியவன்ஷி. T20 போட்டியில் தொடரும் 15 வயது சிறுவனின் சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.